எல்லா பாட்டிகளையும் போல் எங்கள் பாட்டியும் நல்ல கதை சொல்லி மாஸ்டர் ஸ்டோரி டெல்லர். ரொம்ப ட்ரமாட்டிக்காக கதையெல்லாம் சொல்லுவாங்க. தினம் ராத்திரி எங்களுக்கு கதை சொல்லணும். பாட்டி தினம் கதை சொல்லுவார். அப்படி சொல்கிற கதைகள்லாம் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதில் ஒரு அணில் கதை ரொம்ப நாள் வரைக்கும் மட்டும் இல்லை, இப்போ கூட அது அணிலை பார்த்தா அந்த கதை மனசுக்குள்ளே நிழலாடும். என்ன தெரியுமா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். அது பின்னாடி நிறைய செய்திகள் இருக்குது. குரங்குகள்லாம் அணை கட்டின்னு இருக்கு, சேது கட்டின்னு இருக்கா. இங்கேருந்து இலங்கைக்கு போகணும் இல்லையா, அதனால் குரங்கு பெரிய பெரிய பாறையெல்லாம் கொண்டு போட்டு பெருசாக அணை கட்டின்னு இருக்கு. இப்போ குறுக்கே நடிக்கையும் ஒரு அணில் போயிட்டு வந்துட்டுருக்கு. இதை பார்த்து ராமர் எங்கே குறுக்கே நடிக்கும் போது நெசுங்கி போயிட போது, இத்தனை குரங்கள் வேகமாக போகும்போதுன்னு சொல்லிட்டு ஜவான் கூப்பிட்டு அது காதிலே வாங்கி ஓடுறது. லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா அந்த அணிலை அடிச்சிட்டு வா, எங்கே குறுக்கே நடிக்கும் ஓடுறது அந்த அணில், கூப்பிட்டுட்டு வாத அப்படிங்கிற. லக்ஷ்மணன் போய் கூப்பிட்டாக்க திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது. சத்தம் போட்டு கூப்பிட்டா, இந்த பாரு நான் ராமக்கு எங்கே இருக்கேன், ரொம்ப வேலையாக இருக்கேன், உங்கள்கிட்ட பேசல நேரம் இல்லை எனக்குன்னு திருப்பி ஓடுறது. சட்டுன்னு அது பாஞ்சு பிடிச்சார். லக்ஷ்மணன் பிடிச்சிட்டு ராமர் கையில் கொடுத்து, இந்த பாரு வரமாட்டேங்குதுன்னு. நீ ஏன் இப்படி குறுக்கே நடிக்க போகிறானிலே, நீ குட்டி உண்டு இருக்க, இதெல்லாம் போய் பாஞ்சு இந்த வானரங்கள்லாம் போகிறது, நீ சிக்கி போயிட மாட்டியா நீ அப்படின்னு கேட்குறாரு. அது சொல்கிறது, இந்த பாரு நான் உன் கைங்கரத்தில் ஈடுபட்டிருக்கேன் தெரியுமா, என் கைங்கரத்தை என்ன பண்ணுற நீ, அதாவது இந்த பாறையெல்லாம் கொண்டு போடுறது இல்லையா, இந்த பாறைக்கு போய் இடுக்கெல்லாம் இருக்குது, அந்த இடுக்கில் வழியாக தண்ணி கூட மேலே வந்துடலாம், இல்லாட்டி கால் மாட்டிக்கலாம் இல்லையா, தண்ணி மேலே வந்தால் அப்புறம் பாறையெல்லாம் ஒழுக்க ஆரம்பிச்சிடாதா. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது தெரியுமா, போய் தண்ணியில் உடம்ப நினச்சிக்கிறேன், மணலில் புரள்றேன், கொண்டு உடம்பு அப்படியே கொண்டு அந்த இடுக்கில் உதறேன், அப்போ அந்த மணலாம் விழுந்துடும் இல்லையா கேட்குறது. ராமருக்கு அவனுடைய வெள்ளை மனசை பார்த்து மகிழ்ந்து போச்சு. அப்படியே மனசை ரொம்ப நெகிழ்ந்து போகிறார். பாரு, இதுக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் அது செஞ்சு முடிக்கிறதுக்கு அது ஒன்றும் சாதிக்க முடியாத காரியம் அது. ஆனால் இது சாதிக்க முடிக்கிற நம்பிக்கையோடு ஓடுறது பாரு, என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு நம்பிக்கையும் பாரு இதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ந்து போய் அது முதுகை மெதுவாக தடவி கொடுக்குறாரு. அப்படி தடவி கொடுத்தனால்தான் அதுக்கு 3 கோடு இருக்கும். இன்றைக்கி அணிலெலாம் பார்த்தா அணிலுக்கு 3 கோடு இருக்கு. ஏன் தெரியுமா? அதை ராமர் அப்படி பெரிய குட்டியும் அணில் உனக்கு பெரிய கையால் அப்படி தடவினதும் அந்த 3 விரல் மட்டும் அது மேலே பட்டு மேலேந்து கீழ் வரைக்கும் 3 கோடு. இன்றைக்கி அணிலுக்கு 3 கோடு இருக்கு இல்லையா. இப்போது எனக்கு அணிலை பார்த்தாக்க அந்த ராமரை தடவி கொடுத்த நினைவு வரும். குதிச்சு ஓடியே போயிடுத்தது, எனக்கு வேலை இருக்குது உன்னோட பேச முடியாது போன்னு ஓடி போச்சு. அப்புறம் அது ரொம்ப நாள் வரைக்கும் இந்த கதை எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்தா ஒரு ராமாயணத்துலேயும் காணும், நான் படித்த எந்த ராமாயணத்துலேயும் காணும். எங்கேன்னு தேடி பார்த்தாக்க சும்மா எல்லோரும் இந்த கதையை சொல்கிறாங்க, நான் எங்கே இருக்குன்னு தெரியல யாருக்குமே. அப்புறம் பின்னாளில் நான் கோவிந்தாச்சார சுவாமிகிட்ட ஜீவபிரபந்த சந்தை சொல்லி கற்றுன்ற போது அங்கே பார்த்தா திருமாலையில் தொண்டடிப்படியாழ்வார் இது குறிப்பிட்டிருக்கார். குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டு ஓடி தரங்க நீர் அடைக்கலுற்ற தலமெலா அணிலம் போலேன், மரங்கள் போல் வலிய நஞ்ச வஞ்சினேன், நெஞ்சு தன்னால் அரங்கற்கு ஆட்செய்யாதே அழியத்தேன் அயர்க்கின்றேனேன்னு பாடுறார். நான் மரம் போல் ஒன்றுமே செய்யலை, உனக்காக இந்த கைங்கரத்தில் ஈடுபடலை பற்றியா, அந்த அணில் படித்து பற்றியான்னு அந்த அணில் இங்கே குறிப்பிடுறார். இங்கே தான் இருக்கா இதுன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. இப்போ கூட நம்ம எதானு செஞ்சால் பெரிய காரியங்களை நம்ம சின்ன உதவி செஞ்சால் என்னங்க போங்க ஒரு பெரிய ராமாயணத்தை அணில் போல் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிற வழக்கம். பாருங்கள், அவ்வளோ ஆழ்வார்லேருந்து சாதாரண ஜனங்கள் வரைக்கும் நினைக்கிற அளவுக்கு அந்த அணிலுடைய அந்த கைங்கறி இருந்திருக்கு. எந்த விதமாக தன்னாலும் இல்லாமல் செஞ்ச அந்த கைங்கரியம் எவ்வளோ ஆண்டுகள் எவ்வளோ யுகங்கள் தாண்டியும் மக்கள் மனசில் நிற்கிறது, சாதாரண மக்கள் மனசுலேயும் நிற்கிறது இல்லையா. அந்த அணிலுடைய அந்த நினைவும் அந்த அணிலுடைய அழகும் அணிலும் முகத்தில் பின்னால் முதுகில் இருக்க அந்த கோடும் நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தருது. ஆனால் ஒன்று தெரியுமா, இந்திய அணில்களுக்கு மட்டும்தான் அந்த கோடு இருக்குமா, ஏன்னா ராமர் தடவினாராம். எப்படி இருந்தாலும் அந்த அணிலை பார்க்கும் போதெல்லாம் அது செஞ்ச அந்த கைங்கரியம் எனக்கு வருதில்லை. சின்ன ஒரு அணில் தான் இல்லை, எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கு, எவ்வளோ பெரிய மனசு அதுக்கு இல்லை.